நிறைய பேருக்கு எனக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் எதுவுமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலை இல்லை ஸ்ட்ரென்த் யோகா பண்ணலை அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது உங்களோட மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குமே தவிர பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணாது. பாடி உங்களுக்கு அழகாக ஷேப்பாக டோன் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? சிம்பிளாக இந்த ஸ்ட்ரெச்சஸ் பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. யோகாலேயே நிறைய ஹோல்ட் பண்ணக்கூடிய வீரபத்ராசனா, சேர் போஸ், கோப்ரா போஸ்ன்னு நிறைய ஆசனாஸ் இருக்குது. அந்த ஆசனாஸ் எல்லாம் ரெகுலராக பண்ண மசில்ஸில் நல்ல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி உங்களோட பாடியும் ரொம்ப அழகாக ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். ஸோ ஏதாவது ஆசனாஸ் பண்ணும்போது பெயினாக இருக்குது, எனக்கு இது வேண்டாம், மைல்டான ஒரு ஸ்ட்ரெச் ரிலீஃப் இருந்தால் மட்டும் போதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு அது நல்லா தான் இருக்கும். பட் ஆஃப்டர் 30s ஆஃப்டர் 45 நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பை நல்லா ஹெல்த்தியாக லீட் பண்ண. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ் ஸ்ட்ரென்த்திங் டோன் பாடி.